மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 2ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஓகேவா, எல்லாத்தையும் கலந்து இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து, அவார்ட்ஸ்லேருந்து, முக்கியமான மாநாடுகள்லேருந்து, நியமனங்கள்லேருந்து, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே சூப்பராக கேள்விகளை சப்ஜெக்டை லிங்க் பண்ணி கேட்குறாங்க. அதனால் அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஜூலை 2ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகளில் சூப்பரான செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்க. புதிய வடிவத்தில் ஆரோக்கிய சேது 2.0 செயலி. நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம், கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க சரிங்களா. ஆரோக்கிய சேது 2.0 செயலி. அடுத்து இரண்டாவது செய்தி, புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தில் 20 கிகாவாட் உற்பத்தி திறனை எட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எது? என்ன சாதனை, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி அதனுடன் தொடர்புடைய இன்னொரு செய்தி, உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்து நான்காவது கேள்வியாக, விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கூலி எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? எந்த மாநிலத்தில் அதிக அளவு சம்பளம் வழங்கப்படுகிறது? இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அளவாக எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த டேட்டா பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு அப்படியே இந்தியாவின் முதல் ஆழ்கடல் கொள்கலன் பரிமாற்ற துறைமுகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அப்படியே எல்லாமே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்ததுமா, இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்ற ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது, அதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு ஆயிருக்குது, ஜிஎஸ்டி தொடர்புடைய ஒரு சின்ன குறிப்பு நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். அருமையான செய்திகள் தேடி உங்களுக்காக கொடுத்துருக்க மக்களே, நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க சரியா. வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் வீடியோ இருக்குமா, ஆனால் அந்த 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆகுது. உங்களுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா மணிக்கணக்கில் ஆகும் சரியா. அதெல்லாம் மிச்சம் பிடிச்சி தான் ஓகேவா உங்களுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? முக்கியமாக நோட்டு போட்டு எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பின்னாடி சரியாம்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். புதிய வடிவத்தில் ஆரோக்கிய சேது 2.0 செயலி சரியா. இந்த செயலி சரி, இப்போ 2.0 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கியம் சரிங்களா, ஆரோக்கிய சேது சரிம்மா, ஆரோக்கிய சேது இந்த செயலியானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி 2020 சரியா. COVID-19 அந்த ஊரடங்கு காலத்தில் தான் இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க சரிங்களா. இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த ஆரோக்கிய சேது 2.0 என்ற அந்த பார்த்தீங்கன்னா சூப்பர் மறுசீரமைக்கப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட செயலியை முறைப்படி அறிமுகம் செய்து வைத்தார் சரிங்களா. சரி, இந்த திட்டம் பாருங்க. இந்த செயலின் மூலம் ஆயுஷ்மான் பாரத் என்ம திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலியானது இனி வெறும் தொற்று நோய் கண்காணிப்புக்காக மட்டுமின்றி ஒவ்வொரு இந்தியரின் எண்ம மருத்துவ நாள்காட்டியாக மாற உள்ளது ஓகேவா. அதாவது ஜஸ்ட் சும்மா ஒரு தொற்று நோயை கண்காணிப்பதற்கான ஒரு மொபைல் ஆப்பாக மட்டும் இல்லாமல் தனிநபர்கள், நம்ம குடும்பம், ஃபேமிலி எல்லாரும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படும், எவ்வளோ ரூபாய் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி மொத்த தகவல்களும் இந்த ஆரோக்கிய சேது 2.0 செயலில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட சிறப்பு அம்சங்கள், ஒரு முக்கியமான 6 சிறப்பு அம்சங்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க பேப்பரில், பாருங்கம்மா என்னன்ட்டு. 6 முக்கிய சிறப்பு அம்சங்கள். அதில் 1, ஆரோக்கிய சேது 2.0 செயலியில் ஒரே கணக்கின் கீழ் பெற்றோர், கணவன், மனைவி அல்லது குழந்தைகளின் மருத்துவ விவரங்களை இணைத்து நிர்வகிக்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ ஒரே ஃபேமிலினா கணவன் சரியா, மனைவி, அவங்களோட குழந்தைங்க, மொத்த அந்த மெடிசன்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது சரியா. ஏற்கனவே போன மந்த் நம்ம என்ன டிசீஸ் நம்ம டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணி வைக்க முடியும். அடுத்து 2வது, மருத்துவம் தொடர்பான தகவல்கள் ஏஐ மருத்துவ ஆவணங்களாக மாற்ற முடியும் சரி. நம்ம என்ன டாக்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்களா, ஏதாச்சும் சீட்டு மாதிரி அதாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரிசிப்ட் மாதிரி நம்ம வச்சுருக்கிறது, நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி இதில் பண்ணணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளமாக நம்முடைய அந்த ரிசிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆவணமாக ரொம்ப கிளியராக ஃபோட்டோவோட சரியா அழகாக நமக்கு காட்டிடுவாங்க. அடுத்தபடியாக பிஎம் JAY வாலெட் சரியா, அதாவது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரைக்கும் மத்திய அரசின் சார்பில் இலவசமாக
மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். அதில் என்னெல்லாம் நம்ம எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில், லிமிட் அந்த 5 லட்சம் ரூபா லிமிட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், என்ன எவ்வளோ பண்ணிக்கலாம், மொத்த தகவல்களும் இதில் இருக்கும். அடுத்தபடியாக ஸ்மார்ட் வாட்சுடன் இணைக்கும் வசதி. சரியா, இப்போ வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸ்லேருந்து ஹார்ட் பீட்லேருந்து நம்ம சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலம் நம்ம பார்த்துக்கிறோம்ல, அதையும் இந்த மொபைல் செயலி மூலமாக ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5வது முக்கியமான சிறப்பம்சம் அவசரகால உதவிகள். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகே இருக்கும் மருத்துவமனைகள் மட்டுமின்றி ரகத் கோஷ், இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இது தனியாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. சரியா, ரகத் கோஷ் மூலம் அருகில் உள்ள இரத்த வங்கிகளில் தற்போதைய இரத்த இருப்பு விவரம் மற்றும் அவசர ஊர்தியை முன்பதிவு செய்யும் வசதியும் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சரியா, நம்ம தமிழ்நாடு முழுமைக்கும் மட்டுமல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நிறைய வச்சுருப்பாங்க. இது இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த பிளட் பேங்க் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஒருங்கிணைத்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. அதுக்கு வச்சுக்கிற பேர் தான் ரகத் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அத்தனை பிளட் பேங்கோட கனெக்ஷன் அதில் இருக்கும். நம்ம வந்து அவசரத்துக்கு ஏதாவது பிளட் பேங்க் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் கூட நமக்கு வந்து பிளட்டு அவசரமாக தேவை அப்படின்னா இதன் மூலம் பெற்றுக்கலாம். இதன் மூலம் ரகத் கோஷ் அதை கூட இந்த ஆரோக்கிய சேது 2.0 செயலியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மருந்து நினைவூட்டல். ஓகேவா, நம்ம இந்த மந்த்து இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டேப்லெட் சாப்பிட்ருக்குறோம், ஓகேவா, அடுத்து நம்ம வந்துட்டு எப்போ அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி மெசேஜும் வரும் இந்த ஆப் மூலமாக நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு. இப்படி சிறப்பு அம்சங்களை கொண்டது தான் ஆரோக்கிய சேது 2.0 செயலி. சரியா, அடுத்த செய்தி போலாமா? மக்களுடைய நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நோட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தில் 20 கிகாவாட் உற்பத்தி திறனை எட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எதுன்னு சொல்லி பாருங்க, அதானி. எங்கே பார்த்தாலும் அதானி வந்துட்டே இருக்கிறாரு பாருங்க, அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம். சரியா, சுற்றுச்சூழலை பாதிக்காத புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் 20 கிகாவாட் என்ற மாபெரும் இலக்கை அடைந்து சாதனை படைத்துள்ளது இந்த நிறுவனம் அதானி கிரீன் எனர்ஜி. சரியா, ஓகே பாருங்க, இதன் மூலம் இந்தியாவில் இந்த மைல்கல்லை எட்டிய முதல் தூய்மை மின் உற்பத்தி நிறுவனம் என்ற பெருமையை அதானி கிரீன் பெற்றுள்ளது. அதானி கிரீன் நிறுவனம் தனது முதல் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டத்தை எங்கே தொடங்கியிருக்கிறாங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கமுதியில் 2016ஆம் ஆண்டில் தொடங்கியது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 20 கிகாவாட் திறன் எட்டப்பட்டுள்ளது இதன் மூலமாக. ஓகேவா, இதில் 14.2 கிகாவாட் சூரிய சக்தி மூலமாகவும் 2.7 கிகாவாட் காற்றாலைகள் மூலமாகவும் 3.3 ஜிகாவாட் ஆனது பார்த்தீங்கன்னா சூரிய காற்றாலை மூலமாகவும் மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அதுதான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. சரி, சோலார் பவர், விண்மில், ஓகேவா, எல்லாமே சேர்ந்துதான் அந்த ரெனோவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்களாமா அது. ஓகேவா, இந்தியாவில் மொத்த மின்சார பயன்பாட்டில் 3% இந்த அதானி கிரீன் எனர்ஜி மூலமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. சரியா, அடுத்து பாருங்க, அதனுடன் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, விட்டுறாதீங்க மக்களை. சரியா, கவுதா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, ஒரு பார்க் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க, குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் கட்டப்பட்டு வரும் உலகின் மிகப்பெரிய கவுதா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவில் மட்டும் கணிசமான மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய இலக்கு பாருங்க, 2030ஆம் ஆண்டிற்குள் 50 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி திறனை எட்டுவதை இந்த நிறுவனம் இலக்காக கொண்டுள்ளது. என்ன பேருமா, கவுதா, அமைந்துள்ள மாநிலம் குஜராத், உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. சரியா, இந்த பூங்கா கிட்டத்தட்ட எதை விட பெருசுன்னு சொல்லி பாருங்க, பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸ் நகரை விட சுமார் 5 மடங்கு பெரியதானது மற்றும் 726 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். அதான் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கான்னு சொல்கிறாங்க. பேரை மறந்துடாதீங்கம்மா, கவுதா, அமைந்துள்ள மாநிலம் குஜராத்தின் கட்ச் பகுதி. அதானி எனர்ஜியும் மறந்துடாதீங்க. சரியா, அடுத்து பாருங்க, விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கூலி சம்பளம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஏற்கனவே. சரி, அந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசின் திட்டம். ஜூலை 1, 2026 முதல் முறைப்படி நடைமுறைக்கு வந்திருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு ஆண்டிற்கான மொத்த வேலை நாட்கள் 125. இடைக்கால நிதி ஒதுக்கீடாக இப்போ இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய தொகை 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1, 2026 முறைப்படி தொடங்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சரியா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருப்பதி மாவட்டம். சரியா, ஒபுலவாரி பல்லே மண்டலத்தில் அமைந்துள்ள
முக்காவாரி, சரியா, முக்காவாரி பள்ளி கிராமத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரி, முக்காவாசி அப்படின்னு நினச்சிக்கோங்க. முக்கால்வாசினா ஓகேவா, நம்ம சொல்லலாம் 4/3 பங்கு. முக்காவாரி பள்ளி கிராமத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கம்மா? ஆந்திர பிரதேசத்தில். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமான அமைச்சர் யாருன்னு சொல்லி பாருங்க. மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் சரியா மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சராசரியாக எவ்வளவு ஊதியம் வழங்கப்படுகிறது? சரியா, சராசரியாக எல்லா மாநிலங்களும் சேர்த்து சராசரியாக வழங்கப்படும் தினசரி ஊதியம் ரூபாய் 327 சரியா 4 ரூபாய் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. 327 ரூபாய் கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் சராசரி வழங்கப்படும் கூலி. கிராமப்புற மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு தேசிய அளவில் குறைந்தபட்ச தினசரி ஊதியமாக ரூபாய் 300 வழங்கப்படுகிறது. மற்ற அதர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஓகேவா. இந்த பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூலியாக ரூபாய் 345 வழங்கப்படுகிறது. சரிங்களா? சராசரியாக இந்தியாவில் 327 ரூபாய், தமிழ்நாட்டில் 345 ரூபாய். அப்போ அதிகபட்சமாக வழங்கப்படுகிறது சராசரியை விட தமிழ்நாட்டில். அதே சமயத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவு எங்கு வழங்கப்படுகிறது இந்த கூலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் வழங்கப்படுகிறது. 450 ரூபாய் ஒரு நாளைக்கான அந்த ஊதியம் 450. ஓகேவா. சிக்கிம் மாநிலத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 409 ரூபாய், கோவாவில் 406, அண்டை மாநிலமான கேரளாவில் 401, தமிழ்நாட்டில் 345 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? ஓகே. இப்போ சராசரி பார்த்துக்கணும், தமிழ்நாட்டிலையும் பார்த்துக்கோங்க, இந்தியாவில் அதிகம் எங்கே அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு துறைமுகம் பாருங்கள். இந்தியாவின் முதல் ஆழ்கடல் கொள்கலன் பரிமாற்ற துறைமுகம். சரிம்மா, ஓகேவா. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா அந்த பேரை கேள்விப்பட்டது தான் உங்களுக்கு. பாருங்கள், விழிஞ்சம். சரியா, கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள அந்த விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகம் முறைப்படி திறக்கப்பட்ட நாள் மே 2, 2025. இந்த துறைமுகத்தை திறந்து வைத்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுதான் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் கொள்கலன் போக்குவரத்து துறைமுகமாகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த துறைமுகத்தோட ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா, ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால, இயற்கையாகவே ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அதிக எடை கொண்ட கப்பல்களை கூட ஈஸியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த துறைமுகம் சர்வதேச கப்பல் பாதையிலிருந்து வெறும் 10 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாரால் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தினால், மீண்டும் அதானி வரார், அதானி குழுமத்தால் சுமார் 8,867 கோடி மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது இன்னைக்கு நியூஸில் வர காரணம் என்னன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த வேறொரு நிறுவனத்திடம் சரியா இந்த துறைமுகம் ஒப்படைக்கப்பட போகிறாங்க அப்படின்னு செய்தியில் வந்ததுனால ஒரு சர்ச்சை வந்தது. அதனால தான் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். நமக்கு தெரிய வேண்டியது, விழிஞ்சம் துறைமுகம் அமைந்துள்ளது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதோட சிறப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம், மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த துறைமுகமானது பார்த்தீங்கன்னா சர்வதேச கிழக்கு மற்றும் மேற்கு கப்பல் வழித்தடத்திற்கு மிக அருகில் இருப்பதால் உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவிற்கு இது பெரும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்ற ஒப்பந்தம். சரிங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த கைதிகள் எண்ணிக்கை, அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் கைதியாக அரெஸ்ட் ஆகி இந்திய சிறைகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த மக்கள் கைதியாக அரெஸ்ட் ஆகி பாகிஸ்தான் சிறைகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது தொடர்பான அந்த பரிமாற்ற ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கையெழுத்தான ஆண்டு மே 21, 2008. சரியா? மே 21 ராஜீவ்காந்தி அவர்கள் சரியா கொல்லப்பட்ட நாள் 2008 மும்பை தீவிர தாக்குதல் நடைபெற்ற நாள். ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்றம் சரியா மேற்கொள்ளப்படும் நாள் வருஷத்துக்கு 2 முறை. ஒன்று ஜனவரி 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூலை 1. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சரிங்களா, இப்போ ஜூலை 1 அந்த கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்றம் செய்யப்பட்டதில் பாகிஸ்தான் சிறைகளில் சரியா இந்தியாவை சேர்ந்த 52 பொதுமக்கள், 198 மீனவர்கள் உட்பட மொத்தம் 250 இந்தியர்கள் இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்றத்தில். அதே மாதிரி இந்திய சிறைகளில் உள்ள பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அல்லது பாகிஸ்தானில் என கருதப்படும் 386 பொதுமக்கள், 53 மீனவர்கள் என 439 பேர் உள்ளனர். சரி, நீங்கள் தேட வேண்டாம், எங்கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 2 முறை பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகிறது. இப்போலாம் ஜனவரி 1, ஜூலை 1. அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி செய்தி, ஜூன் மாத ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1 நேஷன் 1 டேக்ஸ் சரியா ஒரே நாடு ஒரே வரி என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள 17 வகையான மத்திய மாநில வரிகளும் 13 கூடுதல் வரிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு
ஜூலை 1, 2017 அன்று சரக்கு மற்றும் சேவை வரி முறைப்படி அமல்படுத்தப்பட்டது. எப்போ? ஜூலை 1 to 17. ஓகேவா? இந்தியாவில் ஜூன் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரியாக 1.95 லட்சம் கோடி வசூலாக இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை 1 to 17. அதுக்கப்புறம் மாதம் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற தகவல்களை மத்திய அரசு வெளியிடுவாங்க. இந்த நிலையில் இப்போ முடிவடைந்த ஜூன் மாதத்தில் 1.95 lakh crore வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு ஜிஎஸ்டியாக. சரியா? இந்த மொத்த ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி 37. சரியா? 37. ஓகேவா? லேக், அதாவது 37,376 கோடியும், மாநில ஜிஎஸ்டியாக 45,116 கோடியும், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லல ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 52,282 கோடியும் வசூலாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இறக்குமதிகள் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் மூலம் கிடைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வருவாயாக 60,038 கோடி ரூபாயும் கிடைச்சிருக்குது. மொத்தத்தில் எவ்வளோமா? 1.95 லட்சம் கோடி வசூலாக இருக்குது. சரிங்களா? முன்னதாக கடந்த ஏப்ரல் 2026 2.43 லட்சம் கோடி வசூலானது. இதுதான் ஒரே மாதத்தில் வசூலிக்கப்பட்ட அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. எப்போ? ஜூலை 2026 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.43 lakh crore. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு எப்போது வசூலானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 COVID-19 டைமில் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி ஆனது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இரண்டு விகிதங்கள் தான் வசூலிக்கப்படுகிறது. ஒன்று 5%, இன்னொன்று 18%. இதுக்கு முன்னாடி வழக்கமாக 4 விகிதங்கள் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு வந்தது. அதில் 5%, 12, 18, 28. ஓகேவா? அதுக்கு பதிலாக 2 விகிதங்கள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க. அது நடைமுறைக்கு வந்தது செப்டம்பர் 22, 2025. சரிங்களா? இது தவிர ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்கலாம், நம்ம உடம்புக்கு தீங்கி விளையக்கூடிய அந்த சின் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அதாவது சரக்கு, மதுபானம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக ஜிஎஸ்டி விதிக்க முடியும். அது தனியாக இருக்கும். பொதுவாக 5 மற்றும் 18 ஆகிய விகிதங்கள் தான் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்ததாக இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ஆரோக்கிய சேது செயலி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தில் 20 கிகாவாட் உற்பத்தி திறன் எட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எது? தேர்ட் கொஸ்டின், விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் அதிகபட்ச கூலி எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகிறது? அதே மாதிரி இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நாலாவது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் வழங்கப்படும் சராசரி கூலியின் அளவு என்ன? ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ஆழ்கடல் கொள்கலன் பரிமாற்ற துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆறாவது கேள்வி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கைதிகள் எண்ணிக்கை பரிமாற்ற ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? இதற்கான பதில்களை வீடியோ நல்லா பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். மைண்டில் ஏற்றிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பு செய்திகள், சப்ஜெக்ட்டு, அது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட வேல்யூ தெரியும் நினைக்கிறேன். தயவுசெய்து ஒரு 15 நிமிஷம் நல்லபடியாக நடப்பு செய்திகளுக்கு தினந்தோறும் ஒதுக்கிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.